ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் ஜேஇஇ மெயின் 2026 ஜனவரி 21லேருந்து ஜனவரி 29 வரைக்கும் நடக்க போகுது இல்லையா, செஷன் 1. அதுக்கு நமக்கு ஃபிசிக்ஸ்க்கு சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் என்ன, ஹை வெயிட்டேஜ் சாப்டர் என்ன, எக்ஸாம் டைமில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கடகடன்னு பார்க்க போகிறோம். டைரெக்டாக நம்ம இப்போ ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரெசன்டேஷனில் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் அண்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும். பில்ட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்னங்க, உங்களுக்கு பேசிக்ஸ் தெளிவாக தெரியணும். ஸ்டார்ட் வித் கிளாஸ் 12 அண்ட் கிளாஸ் 11 என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். கண்டிப்பாக இதை நீங்கள் தரவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து பேசிக் பிரின்சிபல், டெஃபினிஷன்ஸ், தியரிஸ் இதெல்லாம் நீங்கள் படித்து நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரியாரிட்டைஸ் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்னால் மாடர்ன் ஃபிசிக்ஸ், ஆப்டிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மெக்கானிக்ஸ் இதெல்லாம் வந்துடுது. அதே போல் ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட்ஸ் ஓவர் ஃபார்முலாஸ். ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார்முலாஸை எப்படி நீங்கள் பயன்படுத்தி ஆன்சரை கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கான்செப்ட் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்டர்ஸ்டாண்ட் வை அண்ட் ஹவ், ஏன் எப்படி அப்படின்னு ஒவ்வொரு டெரிவேஷன்ஸ்க்கு பின்னாடியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு டெரிவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஏன் அந்த டெரிவேஷன்ஸ் அங்கே, அப்புறம் எப்படி அதை நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரோம், சால்வ் பண்ணுறோம், அது உங்களுக்கு தெரியணும். சிம்பிளி மெமரைசிங் ஃபார்முலாஸ் இஸ் ஆஃபன் இன்சஃபிஷியன்ட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஜேஇஇ கொஷின்ஸ். ஸோ மெமரைசிங் பண்ணுறது மட்டும், ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் போதாது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் எங்கே, எப்படி, எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியும். மாஸ்டர் ப்ராப்ளம் சால்விங். ஸோ எய்ம் டு சால்வ், எப்படி வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம மாஸ்டரி ஆகிறது, எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஒவ்வொரு நாளும் மினிமம் 10 to 15 டிஃப்ரெண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு மூவ் பண்ணி போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் பார்த்துடலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர்லேருந்து ஃபிசிக்ஸில் ஜேஇஇ மெயின்ஸ்க்கு ஒரு கொஷின் ஆவரேஜாக கேட்டுடுறாங்க. கெப்பாசிட்டர்ஸ்லேருந்து ஒரு கொஷின், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்லேருந்து ஒரு கொஷின், சவுண்ட் வேவ்ஸ்லேருந்து ஒரு கொஷின், இலாஸ்டிசிட்டிலேருந்து ஒரு கொஷின், எரர் இன் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு கொஷின், சர்க்குலர் மோஷன்லேருந்து ஒரு கொஷின், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து ஒரு கொஷின், செமிகண்டக்டர்லேருந்து ஒரு கொஷின். செமிகண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு ஸ்கோர் சாப்டர், அதனால் அதை நல்லா படிச்சுக்குங்க. கம்யூனிகேஷன் சிஸ்டத்துலேருந்து ஒரு கொஷின், கம்யூனிகேஷன் சிஸ்டம் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, பட் ஸ்டில் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் மேக்னெட்டிசம்லேருந்து 2 கொஷின்ஸ், ஆல்டர்னேட்டிக் கரண்ட்லேருந்து 2 கொஷின்ஸ், கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், கைனமேட்டிக்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து 2 கொஷின்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து 2 கொஷின்ஸ், சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து 2 கொஷின், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து 3 கொஷின்ஸ். ஸோ இது எல்லாமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் ஃபார் நீட் ஆர் ஜேஇஇ ஃபிசிக்ஸ். ஓகேங்க. இப்போ ஹை வெயிட்டேஜ் யூனிட்னு பார்க்கும்போது மாடர்ன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நீங்கள் கீ ஃபோக்கஸ் ஏரியாவாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், செமிகண்டக்டர்ஸ். இதெல்லாம் செமிகண்டக்டர்ஸ் ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்க முடியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து கூலும்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல், காஸ் லா, கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும். மெக்கானிக்ஸில் கைனமேட்டிக்ஸ், நியூட்டன்ஸ் லா, ரொட்டேஷனல் மோஷன், கிராவிடேஷன் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஆப்டிக்ஸில் ரிஃப்ராக்ஷன், லென்சஸ், இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் கீ ஏரியாஸுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். ஸோ கன்க்ளூஷனை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஃபார்முலா நோட் புக் போட்டுக்குங்க. ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை எப்படி பயன்படுத்தி ஒவ்வொரு கொஷினையும் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். டேக் ரெகுலர் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஜேஇஇ மெயினில் எப்படி நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்களோ அதே போல் நீங்கள் இங்கே ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அது டைம் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அக்யூரசி ரேட்டை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அனலைஸ் எரர். ஸோ எரர் நோட் புக் போட்டுக்குங்க. எரர் நோட் புக்கில் நீங்கள் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸாமில் அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண, உங்கள் ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் ஜேஇஇ மெயினுக்கு
உங்கள் ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.